Okay, here we go. Focus. Speed. I am... ஹலோ மக்கா, நம்ம இன்றைக்கி சோலோ ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக நம்ம வண்டியை வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி கரெக்டாக டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 25 மண்டே இயர்லிங் மார்னிங் 4 o'clock. ஸோ நான் ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, நான் சோலோ ரைட் பண்ண போகிறேன். ஸோ முக்கியமாக இந்த கோயம்புத்தூர் டிராஃபிக்கை என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் தாண்டி ஆகணும். இன்றைக்கி என்னோடய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்போயுமே ஒரு பிளேஸுக்கு போய் ஒரு ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடுவோம். அந்த வைப்பை கொஞ்சம் நிறுத்திட்டு நம்ம பைக்கோட கொஞ்சம் ட்ராவல் பண்ணலான்னு தான் நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பெட்ரோல் அடிச்சிடலாம். A few minutes later. டேங்க் ஃபுல் பெட்ரோல் அடிச்சுட்டு என்னோடய பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ண தயாராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, நான் ஒரு நாள் நாடோடியாக வாழ போகிறேன். என்ன இந்த நாடோடிக்கிட்ட சேஃப்டி கியர்ஸ் இருக்குது, RX 100 பைக் இருக்குது, கொஞ்சம் காசு இருக்குது. இந்த ஒரு நாள் நாடோடி கூட நீங்களும் ட்ராவல் பண்ண ரெடியா? ஸோ வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். Here goes. Started when an alien device did what it did and stuck itself upon his wrist with secrets that it hid. Now he's got superpowers, he's no ordinary kid, he's Ben 10. So if you see him, you might be in for a big surprise. He'll turn into an alien before your very eyes. He's slimy, creepy, fast and strong, he's every shape and size, he's Ben 10. இப்போ நான் ட்ரைவ் பண்ணியிருக்க ரோட்டில் என்னை சுற்றி இருக்க மவுண்டன்ஸ் எல்லாமே மிஸ்டிக்கை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நான் போக போகிற பிளேஸும் மிஸ்டியாக இருக்குன்னு நான் ஆசைப்பட்டு தான் இந்த பிளேஸை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நினச்ச மாதிரியே மிஸ்டி கவர் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் எனக்கு ஒரு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஜாலியாக ரைட் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, ஹைவேயில் இருக்க ஒரு பேக்கரிக்கு வந்திருக்கோம். ஸோ டீ பிரேக். ஏன்னா நம்ம இயர்லிங் மார்னிங் ரைடு ஸ்டார்ட் பண்ணனால எனர்ஜி லெவல் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. ஸோ ஒரு பிளாக் காஃபி அடிச்சுட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். 12 seconds later. இல்லை போகல. இப்போ நம்ம இருக்கிறது பாலக்காடு ஹைவே. நான் ஹைவேஸில் ஒன்று மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் நிறைய ட்ரிப்பில். இந்த டைம் அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம அந்த பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ என்னென்ன சர்ப்ரைஸு என்ன பிளேஸுங்கிறது சர்ப்ரைஸ்.
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஒவ்வொரு டைம் நான் இங்கிலீஷ் பேசும்போதெல்லாம் தப்பாக பேசுகிறோமா கரெக்டாக பேசுகிறோமாவே எனக்கு தெரியாது. ஸோ இங்கிலீஷில் நான் கொஞ்சம் தற்குறி தாங்க. கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏங்க உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. இருங்க வண்டி நிறுத்திட்டு பொறுமையாக சொல்கிறேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேனே உங்களுக்கு சொல்லாமல் நான் பாட்டுக்கு ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக குதிரன் டனலில் சும்மா ரைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து மன்னார்காடு வழியாக அட்டப்பாடி போகிறோம். அட்டப்பாடியிலேருந்து முனிமலை வியூ பாயிண்ட் சுற்றி அகலி, அப்புறம் ரிட்டன் மேட்டுப்பாளையம் சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்க போகிறோம். ஸோ டோட்டலாக ஒரு 400 கிலோமீட்டர் வரும். 400 கிலோமீட்டர் ஃபுல்லாக நானும் என் RX 100 பைக்கும் அவனோட சவுண்டு மட்டும்தான். ஸோ வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரெடி 1 2 3 பழக்கடை வேக் ஸ்டார்ட் பண்ணுற ரைடு. நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம போயிட்டுருக்க ஃபஸ்ட்டு பிளேஸ் குதிரன் டனலில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு பெரிய மலையை குடஞ்சி டனல் போட்டிருப்பாங்க. அந்த டனலுக்குள்ளே நம்ம RX 100 ட்ரைவ் பண்ண போகிறோம். ஏன்னா இது வழியாக நான் நிறையா பிளேஸை நான் கவர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு டைம் கூட என்னோடய RX 100 போனது கிடையாது. ஸோ அதை ஒரு மனசில் ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. நான் இதுக்காக எக்ஸ்ட்ரா 75 கிலோமீட்ரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் அட்டப்பாடி போக வேண்டியது, நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நான் Insta360யோட ஒரு ஸ்டிக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதில் மவுண்ட் பண்ணி தான் இப்போ நம்ம vlog-ஐ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாக இறக்கிட்டேன். எவ்வளோ லென்த்து போகுதுன்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ லென்த் வருது பாருங்கள். கிட்டத்தட்ட 120 சென்டிமீட்டர் வரையும் லென்த் வரும். நான் இதுக்கும் ஸ்ட்ரெயிட் பம்பர் கீழே தான் மவுண்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணால் இன்னும் லென்த்தாக இருக்கும். ஸோ அப்போ இன்னும் வேறு லெவலாக இருக்கும். ஆனால் ஹேண்டில் பாரில் மவுண்ட் பண்ணால் வைப்ரேட் ஆகுது. ஸோ அதனால் நான் கீழே ஸ்ட்ரெயிட் பம்பர்லேயே மவுண்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெனிஃபிட் தர இந்த Insta360 ஸ்டிக்கு ஆன்லைனில் 2000க்கு மேலே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நான் வாங்கின வெப்சைட்டில் 1000 rupees தான் வரும். டெலிவரி சார்ஜோட சேர்த்தியே தான். ஸோ இதோட ஃபுல் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ டைம்னா அதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகாத இருந்தாலும் உங்கள் யூஸ் ஆகிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை சுற்றி எப்போ பச்சை பசைன்னு ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே கேரளா பார்ட்ரு ஸ்டார்ட் ஆகிடுச்சு தாங்க அர்த்தம். ஆமாம், நம்ம நினச்ச மாதிரி கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் ஹையாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பின்னாடி ஒரு லேம்ப் போஸ்ட்டில் கேமரா மாட்டியிருப்பாங்க. 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தாண்டினா ஃபைன் போட்டுருவாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் இங்கே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க, கரெக்டாக இருங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு இப்போ RX 100 ஒரு முறுக்கி பார்க்கணுன்னு தான் எனக்கு தோணுதுங்க. ஏன்னா நம்ம 6 o'clock நம்ம ஹைவேவை டச் பண்ணிட்டோம். ஸோ ரோடு வேறு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கா. ஒரு முறுக்குன்னா கண்டிப்பாக 80-90 தட்டுரும். கண்டிப்பாக 2000-3000 ஃபைனை போட்டுருவாங்க. ஸோ அதனாலேயே நம்ம கண்ட்ரோலாக
இந்த ஹைவேல சோலோ ரைடை ஸ்லோவாக ரைட் பண்ணலாமா? ஓகே மக்கா, இப்போ நம்ம இருக்கிறது ஃபஸ்ட்டு டோல்கேட். அதாவது நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு போகிற வழியில் இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட். ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டோல்கேட் பொறுத்தளவுக்கு 4 வீலர்னால் கொஞ்சம் லேட் ஆகும், லைனில் நின்று இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஆனால் 2 வீலர் பொறுத்தளவுக்கு சைடில் வழி ஒதுக்கியிருப்பாங்க, நம்ம அதில் ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கலாம். இயர்லிங் மார்னிங் நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ரைட் பண்ணும் போதே சன்ரைஸ் பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இப்போ சன்ரைஸ் நல்லாவே ஆயிடுச்சு, உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும். ஸோ சன்ரைஸ் ஹைவேல ஒரு பைக் ரைடு. ஸோ சைடு வியூலாம் ஃபுல்லாக புல்வெளி தான் இருக்கும். ஸோ நம்ம சோலோ ரைடு வேறு வந்திருக்கோம். சோலோ ரைடில் இது தாங்க பெனிஃபிட்டே, நம்ம நினச்ச டைமில் பண்ணலாம். ஸோ நிறுத்தி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ அங்கே யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் பர்மிஷன் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு வீடியோண்ணா போட்டோ எடுத்துக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நெற்கலான்னு தெரியல, ஏன்னா இது போகிற ஹைவே ஃபுல்லாமே இந்த மாதிரி வயல்வெளியாக தான் இருக்கும். ஸோ என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வயல்வெளியை பார்த்தாவே நமக்கு தோன்ற ஒரு சாங்கு அந்த வயகாட்டு மத்தியில அந்த வயகாட்டு மத்தியில போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி புல்வெளி தான் இருக்கும். ஸோ நீங்கள் சோலோவாக ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நிறுத்தி ஃபோட்டோ எடுத்துகிட்டு பொறுமையாக போகலாம். ஸோ அதுதான் அந்த மாதிரி தான் சோலோ ரைடில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நேச்சர்ஃபுல்லாக பிளேஸ்லாம் நீங்கள் பைக் ரைட் பண்ணும்போது பார்த்தா அதோட ஃபீலே ஒரு தனி ஒரு நல்ல வைப்பில் போகும் உங்களோட ட்ராவல். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் எப்படி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு தெரில. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இயர்லிங் மார்னிங் ஹைவேல ரைட் பண்ணி பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி பழைய பிரிட்ஜு. ஸோ எப்படி இங்கே புல்வெளி சைடில் நல்லா இருக்குமோ அதே மாதிரி இந்த மாதிரி பழைய பிரிட்ஜு பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அங்கேயும் ஒரு வாக்கை போட்டு கிளம்புவோம்.
என்ன மக்கா, இதெல்லாம் டைம் வேஸ்ட் தானே நினச்சிட்ருக்கீங்க? கண்டிப்பாக இல்லை மக்கா. இந்த மாதிரி தனிமையான பிளேஸ்லாம் எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிறதில்ல. ஆனால் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் கூட இருப்பாங்க மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாள் தனியாக தான் இருக்க போகிறோம். ஸோ அன்றைக்கி இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மக்கா. ஓகே மக்கா, இப்போ நம்ம பாலக்காடு ஹைவேல செகண்ட் டோல்கேட்டை ரீச் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பொறுமையாக 8 o'clock தான் நம்ம செகண்ட் டோல்கேட்டே ரீச் ஆகிருக்கோம். ஸோ இதை தாண்டினக்கு அப்புறம் தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வருது. நீங்கள் இப்போ பார்க்குறது தான் குதிரன் டனல். பாருங்கள். மக்கா, நான் சொன்ன குதிரன் டனல் இதுதான். ஸோ பெரிய மலை குடஞ்சி டனல் போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம இதுக்காக தான் நம்ம அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம RX 100 தூக்கிட்டு இந்த டனலுக்குள்ளே பறக்க போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஆர் யூ ரெடி? என்ன மக்கா, நீங்களும் சேர்ந்து என் கூட பறக்க ரெடியா? சரி வாங்க பறக்கலாம். ரெடி, 1 2 3. எப்படி இருந்துச்சு மக்கா? எனக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபீலை எப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு தெரில. எனக்கு ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்.
நான் ஏன் இந்த வீடியோ மூலிமா ஷேர் பண்ணியிருந்தேன்னா, என்ன மாதிரி ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் வச்சவங்களுக்கு இந்த ஹாப்பினஸ் கண்டிப்பாக புரியும். ஏன்னா நாங்கள் வண்டி ஓட்டும் போது பக்கத்தில் போகிறவங்களாம் கழுவி ஊற்றுவாங்க, என்ன இப்படி சவுண்டு போட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு இதுதான் ரியல் ஹாப்பினஸ்ஸு. நான் நிறைய டைம் இந்த பாலக்காடு ஹைவேல ட்ரைவ் பண்ணியிருக்கேன். திருச்சூர் வரைக்கும் நான் நிறைய டைம் விசிட் பண்ணியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் என் வண்டியில் ஒரு டைம் கூட நான் வந்ததில்லை. இந்த டனல் நான் மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இந்த டனலில் என் வண்டி ஓட்டுறதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் அட்டப்பாடி போகிறதா பிளானு. ஸோ போகிற வழியில் இது போயிட்டு போகலான்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன். எப்படி இருந்துச்சு மக்கா? நம்ம சும்மாவே ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் எப்படி சவுண்டு வருதுன்னு உங்களுக்கே தெரியும். அது இந்த டனலில் வாழனா தான் இருக்கும். எப்படிங்க இருந்துச்சு இந்த குதிரன் டனல்? ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப நேச்சராக ஒரு பெரிய மலையை குடஞ்சி 2 டனல் போட்டிருக்காங்க. அது சைடில் அந்த சின்ன வாட்டர் ஃபால்ஸ் வேறு. ஸோ பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. நம்ம இப்போ மன்னார்காடு வழியாக அட்டப்பாடி போகிறோம். ஸோ இந்த டனல் வழியாக தான் நம்ம ரிட்டன் ஆகிறோம். வாங்க அதையும் பார்ப்போம். சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது விளாகர். இதெல்லாம் ஒரு ஆசையா? கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்காக மட்டும் இல்லை மக்கா, எனக்காக, என்னோட மன அமைதிக்காக. நீங்கள் இந்த மன்னார்காடு வழியாக அட்டப்பாடி போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மீன்மலம் வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் தான். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நான் போகும்போது க்ளோஸில் இருந்துச்சு, அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே இருக்க வாட்டர்லாம் கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப ஜாலியாக இருக்கும், விளாட்றதுக்கெலாம் தரமான பிளேஸு. அதே மாதிரி தான் இங்கேருந்து சிறுவாணி டேமும் பெரியுது, கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வரும். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் இதுவும் விசிட் பண்ணிட்டு போங்க. கரெக்டா ரொம்ப மோசமாக இருக்குங்க ரோடெல்லாம். என் வீட்டிலேருந்து இங்கே அட்டப்பாடி ரொம்ப பக்கம்தான். சரி, கோயம்புத்தூர் சுற்றி மன்னார்காடு வழியாக அட்டப்பாடி வரலாம் பார்த்தா அப்பா ரொம்ப மோசம் ரோடு. அதுவும் ஒரு 2 கிலோமீட்ரு ஆஃப் ரோடு மாதிரியே இருந்துச்சுங்க. மலையை பார்த்தோன்னு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாப்பா முதுகு வேலை சரியான வலி.
இனி எல்லாமே ஏர் பென் பெண்டு தான். எப்போ பார்த்தாலும் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரின்னு சுற்றிட்டு இருந்த எனக்கு இந்த மன்னார்காடு வழி அட்டப்பாடி ஹில் ஸ்டேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறத விட கொஞ்சம் த்ரில்லாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்க வெட்டுக்கிளி சவுண்டு, காற்றுல அடித்து அந்த மரக்கிளைகள் ஆடுற சவுண்டு, அங்கங்கே சின்ன சின்ன அருவிகள் சவுண்டு, இதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே கேட்குது என்னோடய காதில். இந்த ஹில் ஸ்டேஷன் அவ்வளோக்கு யாரும் யூஸ் பண்ணுறது இல்லையாட்டிருக்கு. இந்த ஹில் ஸ்டேஷனில் நான் மட்டும்தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்க மாதிரி ஒரு ஃபீலு. ஏன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. எப்படின்னா ஸ்கூல் டைம்லலாம் டீச்சர்லாம் சொல்லுவாங்களே கிளாஸில், பின் ட்ராப் சைலண்ட்டாக இருக்கணும்னு. ஸோ அந்தளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த மன்னார்காடு வழி அட்டப்பாடி போகிற ஹில் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் டேமேஜாக ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் மழை சீசன் முடிஞ்சிருக்கு. அதனால் கொஞ்சம் ரோடெல்லாம் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்குங்க. ரொம்ப நாளாக நான் யோசிச்சிட்டே இருந்தேன் எங்கேயாவது சோலோ ரைட் நம்ம போகணும்னு சொல்லி. ஸோ கரெக்டான சந்தர்ப்பம் வந்துச்சு. நான் சோலோ ரைட் போகிறதுக்கு இந்த மன்னார்காடு வழி அட்டப்பாடி ரூட்டை செலக்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இங்கே இருக்க கிளைமேட் தாங்க. ஏன்னா நம்ம மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூரில் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதோ ஸோ அந்தளவுக்கு இங்கே குளுன்னு இருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் இந்த அட்டப்பாடி மன்னார்காடு வழி அட்டப்பாடி ரூட்டை செலக்ட் பண்ணினேன். ஆனால் ஏன் நேரமும் என்னமே தெரிலைங்க, இன்றைக்கின்னு பார்த்து வெயில் அடிக்குது. ஸோ அதுவும் நான் இந்த ஹில் ஸ்டேஷன் ஏறினக்கப்புறம் தான் வெயில் அடிக்குது. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக நம்ம பாலக்காடு ஹைவேயில் வரும்போது கூட ஃபுல்லாக இந்த மவுண்டெயின் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம எப்போ இந்த ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணோமோ அப்போருந்து வெயில். நேரமே சரியில்லையாட்டிருக்குங்க.
தண்ணி கம்மியாக வருது. எனக்கு இந்த மாதிரி டிராயிங் வரையறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நானும் இதே மாதிரி டிராயிங் வரைஞ்சி கண்டிப்பாக என்னோடய ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணுறேன். கிட்டத்தட்ட நம்ம அட்டப்பாடி ரீச் ஆகிட்டோமக்கா. நம்ம இயர்லிங் மார்னிங் 4 o'clock நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கேயுமே இடையில சாப்பிடல. இந்த அன்னாச்சி பழம் மட்டும்தான் இப்போ நம்ம சாப்பிட்றோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு, உப்பில் ஊற வச்சு தந்தாங்க. ஸோ அட்டப்பாடி வந்தால் இந்த ஏர்பின் பெண்டு ரொம்ப ஃபேமஸுங்க. யார் அட்டப்பாடி விசிட் பண்ணாலும் அவங்க ஸ்டோரியில் இந்த ஏர்பின் பெண்டு இருக்கும். ஸோ அவங்க ஸ்டோரி போடும் போதெல்லாம் மிஸ்டாக இருக்க இந்த ஏர்பின் பெண்டு நான் விசிட் பண்ணும்போது மட்டும் ஏன் இப்படி வெயில் அடிக்குதுன்னே தெரியல. நான் இந்த மிஸ்டாக இருக்கனால தான் நான் அட்டப்பாடி ரைட் பண்ணலான்னு பிளானே பண்ணியிருந்தேன். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்து இந்த வெயில் சுள்ளுன்னு மண்டையை பொழக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த பிளேஸை. அதே மாதிரி இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு கிட்டத்தட்ட நான் 10 பஸ்ஸு பார்த்தேன். நான் ரைட் பண்ணும்போது மட்டும் எப்படா எல்லோரும் ஸ்டோரி போடும் போதெல்லாம் இந்த பஸ்ஸு கரெக்டாக டேர்ன் ஆகுதுன்னு பார்த்தேன். இப்போ தான் எனக்கே புரியுது எவ்வளோ பஸ்ஸு நான் ரைட் பண்ணும்போது மட்டும் இங்கே ட்ராவல் ஆகுது. என்னடா ரைடில் ஒன்றுமே நடக்காமல் அப்படியே ரைடு ஸ்மூத்தாக போகுதுன்னு நினச்சேன். கரெக்டாக இந்த முக்கலி செக் போஸ்ட்டில் போலீஸ் நிறுத்திட்டாங்க. ஆனால் நிறுத்தினாங்க, ஒன்றும் பண்ணலை, செக் தான் பண்ணாங்க. என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். எட்டுப்பாளையத்தில் அட்டப்பாடி போகிறேன். அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ലോക്കർ നിന്റെ കാണിച്ചു ഞങ്ങളോടൊപ്പം ഒരു ഇതെടുക്ക്, വീഡിയോ എടുക്ക്, വയറലാവും. മലയാളം തമിഴാ? தமிழ் தான். തമിഴാ. നീ നമ്മോടൊപ്പം ഒരു വീഡിയോ എടുക്ക്, വയറലാവും. നീ വയറലാക്കും. അതിൽ ക്യാമറ ഉണ്ടോ? അതിലില്ല. ഇതിൽ ക്യാമറ ഉണ്ടോ? ഹെൽമെറ്റിൽ ക്യാമറ ഉണ്ടോ? ஹெல்மெட்ல இல்லை, ഇല്ല. இதில் வெறும் உட்டி. നമ്മളെ വീഡിയോ എടുക്കണം, വാടാ. വണ്ടി സൈഡ് ആക്കും. വേണ്ട പോ. இந்த வீடியோ கிளிப் எதுக்காகனா, இங்கே ஹில் ஸ்டேஷனில் பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி. ஸோ இது அவேர்னஸாக ஒரு பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸாக கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் ஹில் ஸ்டேஷன் வந்தால் பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு வராதிங்க. இங்கே தான் பக்கத்தில் தான் ஏரியாவா? அங்கே போகணும். எவ்வளோ கிலோமீட்டர்? புதூர் 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 2 கிலோமீட்டர். ஆ சரி, பாய் பாய். பாய்.
மக்கா நம்ம இப்போ நினச்ச மாதிரி அட்டப்பாடி ரீச் ஆகிட்டோம். ஸோ அட்டப்பாடியிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பிளான் வச்சுருந்தோன்னா, பிளான் ஏ வந்து சைலண்ட் வேலி, பிளான் பி வந்து நெல்லியம்பதி ஹில் ஸ்டேஷன். ஸோ நான் பிளான் ஏ வந்து நான் ரொம்ப சீக்கிரமாக அட்டப்பாடி ரீச் பண்ணேன்னா, பிளான் ஏ சைலண்ட் வேலி, ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு, அது ஒரு ஜீப் சஃபாரி, ஒரு 3 ஹவர்ஸோ 2 ஹவர்ஸோ. ஸோ உள்ள டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வைல்ட் அனிமல்ஸ்லாம் ஸ்பாட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதை பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி டைமுக்கு வரல, கொஞ்சம் அங்கங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணனால வர முடியல. ஸோ பிளான் பி என்னென்னா நெல்லியம்பதி ஹில் ஸ்டேஷன். நெல்லியம்பதி ஹில் ஸ்டேஷன் விசிட் பண்ண எனக்கு டைம் இருக்குது, ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி கிளைமேட் இல்லை. ஸோ இது ரெண்டுமே முடிஞ்சிச்சு. ஸோ நான் சடனாக பிளான் பண்ண பிளேஸ் முனிமலை வியூ பாயிண்ட். ஸோ இதுதான் அந்த முனிமலை வியூ பாயிண்ட். ஸோ இங்கே முனியப்பன் கோயில் இருக்குது, இங்கே வியூ பாயிண்ட்டு தான் முனியப்பன் வியூ பாயிண்ட். பார்த்து நல்லா ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இன்னும் லூஸ் தனமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இன்னும் சுற்றி 10 கிலோமீட்ரு யாருமே இல்லைங்க, கொஞ்சம் வேகமாக தான் இருக்கு. எல்லோரும் நண்பன் படம் பார்த்துருப்பீங்க. அதில் மாடி மேலே ஒரு ரூம் இருக்கும், அதில் டேட் எழுதி வச்சுட்டு இது குளிச்சு வச்சுக்கோங்கடான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரூமாக இருக்குது. இது பேர் தான் முனிமலை வியூ பாயிண்ட். காற்று ரொம்ப ஹெவி அடிக்குது. அஷோ எவ்வளோதான் வெயில் அடித்தாலும் அடிக்கிற காற்றுக்கு அவ்வளோ பொண்ணு தெரியல. நல்லா காற்று வீசுது, ஆளே தள்ளுற மாதிரி காற்று வீசுது.
ஸோ நம்மளும் நம்ம பேரை பச்சை குத்தியாச்சு. இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தானே. ஆனால் பொது இடத்த சேதப்படுத்துறது தப்பு தான். நீ டேட்டுக்குன்னு டேட்டு போடல. இந்த டேட்டை உங்களுக்கு கொடுத்து வச்சுக்கோங்களா. 25ஆம் நாள் 8வது மாதம் 25வது வருஷம். இந்த டேட்டப்போ நான் மட்டும் இந்த முனிமலை வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். இது ரொம்ப ட்ரெக்கிங்லாம் இல்லை, ஒரு சின்ன ட்ரெக்கிங் தான். ஆனால் இருந்தாலும் மேடாக இருக்குது. இருக்கேன். ஸோ இதான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு. இதுலேருந்து நீங்கள் ரைட் எடுத்தால் முனிமலை வியூ பாயிண்ட். அகலியில் என்ன ஃபேமஸ்னால் பெரிய பெரிய காத்தாடிலாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரொம்ப பக்கத்துலேயே பார்க்கலாம். ஸோ ரொம்ப நேச்சர்ஃபுல்லாக இருக்கிற பிளேஸ். ஸோ அதே மாதிரி அகலியில் எனக்கு ஒரு நல்ல ஸ்வீட் மெமரி ஒன்று இருக்குது. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட லாங் டைம் மீட்டப்புக்கு அப்புறம் நாங்கள் நைட்டு டென்ட்டு ஸ்டே பண்ணி ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் அகலியை வந்து மறக்கவே மாட்டேன் எப்போயுமே. அதே மாதிரி நம்ம அகலி வந்து இப்போ நான் எந்த பிளேஸுமே நம்ம விசிட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அகலி அந்த வே மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா இங்கே கிளைமேட் சரியில்லை. ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே ரிட்டர்ன் ஆகிட்ருக்கோம். வெல்கம் டு தமிழ்நாடு மாநிலம். ஸோ நம்ம கேரளா பார்டர் போய் மறுபடி தமிழ்நாடு பார்டருக்கு வந்தாச்சு. ஓகே, நம்ம ட்ரிப் முடிஞ்சிச்சு. இதுதான் என்னோடய லாங்கஸ்ட் சோலோ ரைட்னே சொல்லலாம். ஏன்னா 400 கிலோமீட்டர் அவ்வளோ சுற்றிருக்கோம். மொத்தத்தில் நம்ம பைக் மட்டும்தான் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரே ஒரு ஸ்பாட் மட்டும் தான் விசிட் பண்ணோம். அது முனிமலை வியூ பாயிண்ட். ஸோ அது ஒரு இடன் வியூ பாயிண்ட் தான். ஆனால் கிளைமேட் சரியில்லை. இழுத்து மூச்சு விட முடியல. சில நேரத்துல சுருக்கு 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 சுருக்குன்னு வலிக்குது. சில நேரத்துல கடுகடுன்னு இருக்கு மாப்பிள. சில நேரத்துல கண்ணை இருட்டிக்கிட்டே வருது மாப்பிள. ஒரு 400 கிலோமீட்டர் நான் கவர் பண்ணதுக்கே இவ்வளோ சைட் எஃபெக்ட்னா நான் எப்படிங்க ட்ரீம் ரைடெலாம் கம்ப்ளீட் பண்ணுறது? ஏன்னா நான் ட்ரீம் ரைட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5 இயர்ஸ், ஒரு 10 இயர்ஸ் கூட ஆகலாம். ஸோ அப்போ நான் எங்கே இருப்பேன்னு கேட்டால் கண்டிப்பாக டவுட்டு தான். ஸோ நான் அதனால் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எங்கே இருக்கும் போதே உங்களால் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஒரு நல்ல மெமரிஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க மக்கா. தயவு செய்து
மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு லைஃப். ஓகே மக்கா, என்னோட சோலோ ரைடை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல்.